தாமரையை பார்த்துருப்போம். அது வந்து சகதியும் சேரும் நிறைஞ்ச குளத்துல தான் என்ன செய்யுது இருக்குது. ஆனாலும் அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு அழகா இருக்குது பார்த்தீங்களா? அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். ஸோ நம்ம ஒரு சாலையில் நடந்து போனாலும் ஒரு சாக்கடையான ஒரு இடத்த பார்த்தா சீன்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் அங்கே வந்து தாமரை பூத்துருக்குன்னா ஐயோ எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சுருப்போம், ஆச்சரியமாக பார்த்துட்டு போவோம். நிறைய பேர் என்ன செய்கிறோம், எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கிடையாது, எனக்கு வந்து யாருமே கிடையாது, என்னை வந்து முன்னேற்றதுக்கு என் கூட யாருமே இல்லை, நான் வந்து தனியாக இருக்கிறேன், அந்த மாதிரிலாம் என்ன செஞ்சு மனசில் ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க. நான் வந்து அவ்வளோதான், என்னால் வந்து எதுவுமே என்ன செய்ய முடியாது, சாதிக்க முடியாது அப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த தாமரையை பார்த்து கற்றுக்கங்க. அந்த தாமரை எப்பேற்பட்ட இடத்துல இருந்து என்ன செஞ்சுருக்கு, அவ்வளோ அழகாக மின்னுது. ஸோ ரம்மியமாக இருக்குது. நீங்களும் என்ன செய்யணும், அந்த மாதிரி தான். நீங்கள் உங்களுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க. ஏசப்பா இருக்கிறாங்க, நம்ம கூட யாருமே இல்லை, எனக்கு பேக்ரவுண்டு கிடையாது, என்னால் நான் வந்து ஒன்றுமே இல்லை நான் அப்படின்னு யாருமே என்றைக்குமே நினைக்காதீங்க. நம்ம கூட யார் இருக்கிறாங்க, ஏசப்பா இருக்கிறாங்க என்றைக்குமே நம்ம கூட. அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா? அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தான் என்ன செய்ய போகிறாங்க, ஏசப்பா வந்து உயர்த்த போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம கூட யாருமே இல்லை, நம்மளுக்கு எந்த பேக்ரவுண்டும் இல்லை, நம்மளால் நம்மகிட்ட துட்டு இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை, அது இல்லை, இது இல்லை, நான் ஒன்றுத்துக்குமே ஆக மாட்டேன்னு என்றைக்குமே நினைக்காதீங்க. அந்த தாமரை செடியை பார்த்து நம்ம அதுகிட்ட இருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும். நம்ம என்ன செய்யணும், அது எந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தாலும் நம்மளை வந்து எல்லாரும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு உயர்ந்த